Good morning to you all children. Now in this video, we are going to start a new lesson. Your Unit 5, Alkali and Alkaline Earth Metals. See, this lesson is very interesting lesson. In the lesson full of periodic table, group 1 and group 2 elements. That's what we will in the lesson full of. So alkali is group 1 element, alkaline earth metal group 2 elements. Okay. So in the lesson overall so first we'll move on to the objectives. What are the objectives of this unit? Adula first S block elements. So first S block elements அப்படின்றது என்ன? So நம்ம periodic table எடுத்தீங்கன்னா அதுல elementsலாம் வந்து 4 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதுல ஒன்னு வந்து S block, T block, D block, F block. அந்த மாதிரி அந்த elementsலாம் 4 பிளாக்கா பிரிச்சிருக்காங்க. அதுல இந்த யூனிட்ல alkali and alkaline earth metal S block element சேர்ந்தது. Okay, so இப்போ பீரியாடிக் டேபிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம்ன்றத ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். சோ நெக்ஸ்ட் வந்து அல்கலி மெட்டல்னா என்ன அப்படி. சோ எஸ் பிளாக் எலிமெண்ட்ன்றது ரெண்டு அல்கலி அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல். சோ ரெண்டுத்தையும் சேர்ந்தது. அல்கலி மெட்டல் பத்தி தனியா, அப்புறம் அல்கலின் எர்த் மெட்டல் பத்தி தனியா. சோ அந்த மாதிரி செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம். So இப்போ ஃபர்ஸ்ட் அல்கலி மெட்டல்ஸ்ல அதுல என்னென்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் வரப்ப என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இந்த அல்கலி மெட்டல்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நெக்ஸ்ட் their ionization energy, hydration, enthalpy, then atomic and ionic radii, and the oxidation state, then next comes electronegativity, apro flame test. So another characteristics pathina, so இந்த எல்லா சப் டாபிக்ஸும் நம்ம பார்க்க போறோம். அதோட டீடைல்ஸா இந்த லெசன் உள்ள போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எப்பவுமே ரெண்டு கேட்டகரி இருக்கும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அல்கலி மெட்டல்ஸோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். தென் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஸோ வேரியஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது வெவ்வேறு காம்பவுண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் ஆனால் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசஸ், அல்கலி மெட்டல்ஸோட யூசஸ் பார்க்க போகிறோம். ஸோ யூசஸ்னா அப்ளிகேஷன், யூ ஆல் நோஸ் வெல். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். ஸோ அல்கலி மெட்டல்ஸோட காம்பவுண்ட்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் அதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ அண்டர் அல்கலி மெட்டல் தீஸ் ஆர் ஆல் த சப் டாபிக்ஸ். Again the same for the alkaline earth metals. The alkaline earth metal la adhe mari general characteristics. So characteristics paakrappa adrudiya electronic configuration, atomic radii and ionic radii, electronegativity, ionization enthalpy, hydration enthalpy, then adrudiya oxidation state, flame test. That and all comes under this general characteristics. The next comes their properties. So properties includes both physical properties and chemical properties, right? Next comes their uses. That is simply application. And again the same, the compounds of alkaline earth metals. So that also we are going to study under this unit. Okay. So first number S block elements na என்னன்னு பார்க்கலாம். So next alkali metals போலாம். அந்த alkali metalsல அதோட ஒவ்வொரு சப் டாபிக்ஸும் நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த லெசனோட கிளியர் அப்ஜெக்டிவிட்டிஸ் புரிஞ்சுதுன்னா
உள்ள கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. இப்போ பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா அதனுடைய எலமெண்ட்ஸ் எல்லாம் 4 பிளாக்ஸா கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இது பண்ணி அதான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா their schematic picture will be like this. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். இத பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல இந்த எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பிங்க் கலர் போட்டுருக்கோம் இல்லையா, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட். ஸோ செகண்ட் வந்து பி பிளாக், இந்த கிரீன் கலர் பி பிளாக் எலிமெண்ட். நெக்ஸ்ட் டி பிளாக் எலிமெண்ட், தேர்ட். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். சரியா? ஸோ நீங்க இந்த லெசன்ல இந்த எஸ் பிளாக் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரிமைனிங் நம்ம டீட்டெயில்டா ஒரு யூனிட்ல பார்க்கலாம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இதனுடைய பீரியாடிக் டேபிள் பத்தி நீங்க நல்லா டீட்டெயில்டா படிப்பீங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எஸ் பிளாக் எலிமெண்ட் இந்த 1 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 1 தான் வந்து குரூப் 1 எலிமெண்ட், 2 வந்து குரூப் 2 எலிமெண்ட். ஓகே, ரெண்டும் சேர்ந்தது தான் எஸ் பிளாக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் 1 குரூப் 2. குரூப் 1ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா லித்தியம்ல இருந்து தான், ஹைட்ரஜன் கிடையாது. ஹைட்ரஜனோட அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 1, அதனால வந்து அது எஸ் பிளாக்ல போட்டிருக்காங்க. பட் அதனுடைய மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த எலிமெண்டோட மேட்ச் ஆகாது. அவனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் அந்த ரீசனுக்காக தான் அதை வந்து இந்த குரூப்போட சேர்த்து போட்டிருக்காங்க. ஆனா அல்கலி மெட்டல்ஸ் பாத்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னா லித்தியம், அதாவது இந்த எல்லை ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் அப்படியே வந்து அல்கலி மெட்டல். ஓகே, குரூப் 1. ஸோ குரூப் 2 இது வந்து அல்கலி எர்த் மெட்டல். ஸோ பேசிக்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அல்கலி மெட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 the 6 elements வந்து group 1 belongs to group 1 and that is called alkali metals. Okay, group 2ல பாத்தீங்கன்னா Be, Be னா beryllium, Mg magnesium, calcium, strontium, barium, radium. ஸோ இதுல ஓவராலா பாருங்க 6 elements. ஸோ இந்த 6 elements வந்து alkaline earth metals, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ alkali metal and alkaline earth metal அது ரெண்டும் தான் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் சேர்ந்தது, அந்த ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ ரிமைனிங் பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த யூனிட்ல நம்ம கவர் அப் பண்ணலாம். See, now we'll move on to the next topic, that is the basics. So உங்க புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல யூனிட் 5ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராக் சால்ட் அப்படின்னு. ஸோ ராக் சால்ட்னா என்னன்னா அதுல வந்து பிரசண்டா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னா NaCl, that is sodium chloride. ஸோ ராக் சால்ட் எல்லாருக்குமே தெரியும், நம்ம உப்பு தான் இல்லையா. ஸோ இந்த ராக் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ அது நார்மல் சால்ட்டை விட கொஞ்சம் டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். இந்த ராக் சால்ட் பிரசண்டா இருக்கக்கூடிய காம்பவுண்ட் பேரு NaCl. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர், சில்வைட்ல வந்து பாத்தீங்கன்னா KCl, that is பொட்டாசியம் குளோரைட், அதுல பிரசண்டா இருக்கக்கூடிய எலிமெண்ட். நெக்ஸ்ட் கொடுமின், கொடுமின்ல இருக்கக்கூடிய elements. So உங்க கம்ஃபர்டபிளுக்கு I will write here. இதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் Na,
that is sodium chloride. So this is ordinary நம்ம solve பண்ணலாம். Okay. So next வந்து silvite. So silviteல இருக்கக்கூடியது KCl, that is potassium chloride. So இப்போ நம்ம group 1 group 2 elements இல்லையா, so அதனுடைய presence நம்ம இதில் பார்க்கலாம். So next குடிமின்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இதில் லித்தியம் இருக்கும், லித்தியம்ன்றது Li, நெக்ஸ்ட்டு அலுமினியம் Al, along with this silicate. So silicate என்றது என்னன்னா Si. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஒரு எலமெண்ட் தான், இதுவும் பீரியாடிக் டேபிள் இருக்குது. சிலிகேட் இருக்கிறதுக்கு Si இருக்கும், along with this oxygen. நமக்கு நல்லா தெரியும் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ கிளாஸ்லாம் வந்து கண்ணாடி பொருள்லாம் இஸ் மேட் அப் ஆஃப் திஸ் சிலிகேட் ஒன்லி, திஸ் சிலிக்கா அப்படி சொல்லலாம். ஸோ சாண்டை வந்து நல்லா ஹை டெம்பரேச்சருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, they will melt. ஸோ அதுதான் வந்து கிளாஸாக பண்ணுறாங்க. சாண்ட் இஸ் நத்திங் பட் சிலிக்கா. இப்போ கொடுமின்ல இருக்கக்கூடியது லித்தியம், அலுமினியம், along with this silicate. ஸோ இந்த சிலிகேட் வந்து பார்த்தீங்கன்னா SiO3 twice. அதை வந்து என்ன சொன்னா இனோசிலிகேட். தட் இஸ் இது எப்படி நேம் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ இது நமக்கு தெரியும், இது எப்படி நேம் பண்ணுறது, சோடியம் குளோரைட், NaCl சோடியம் குளோரைட், KCl பொட்டாசியம் குளோரைட். ஸோ அது வந்து சில்வேட்ல இருக்கு. ஸோ NaCl ராக் சால்ட்ல இருக்கு. ஸோ கொடுமின்ல இருக்கக்கூடியது லித்தியம், அலுமினியம், இனோசிலிகேட். ஸோ இனோ அப்படின்னா INO. ஸோ அதை எப்படி தான் நேம் பண்ணணும், அதோட நேம் வந்து lithium aluminum inosilicate, right? Okay, so now we'll move on to the next topic. So இப்போ first நம்ம objectivesல பார்த்தோம் S block elements தான் என்னன்னு சொல்லி. S block elements, so நமக்கு S block elements தான் என்னன்னு தெரியும், பட் அதை நமக்கு ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ண தெரியும், டெஃபினிஷன் ஃப்ரேம் பண்ண தெரியணும். அதுல here the elements belonging to group 1 and 2 in the modern periodic table. So modern periodic table நம்ம previous slideல பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய element, that is group 1 group 2. so அதுதான் வந்து என்னன்னா S block elements. so now the group 1 elements, so இந்த சைடு நான் நேம் பண்ணிருக்கேன். so spelling mistake இல்லாம ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ லித்தியம், சோடியம் படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எழுதும்போது இங்கே ஒரு எஸ் வருமா, 2 T வருமா, இங்கே இ வருமா, ஏ வருமா, அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ட்ரை டு ப்ராக்டிஸ் த ஸ்பெல்லிங். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நியூவாக இருக்கும். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட், ரைட்? ஸோ நவ் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்னன்னா, நம்ம அந்த டாபிக்ல இருந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். So the elements belonging to group 1 and group 2 in the periodic table, in modern periodic table, that is said to be an S block element. So common S block elements அப்படினா alkali metal, alkaline earth metal. So இத வச்சு நீங்க ஒரு 2 மார்க் ஃப்ரேம் பண்ணலாம். Okay. So now the elements belonging to this group is known as alkali and alkaline earth metal. So என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன ஹைட்ரஜன் வந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 1. ஏன்னா group 1 க்கு it will have 1 valence electron in its outermost shell. Group 2 elements will have 2 valence electron in its outermost shell. So அதே மாதிரி group 3, group 4 எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா outermost shell will be 3, 4, 5. அந்த மாதிரி ஒரு குரூப் ஏத்த மாதிரி it will get changed, right? So நமக்கு group 1 element, அதாவது alkali metals,
என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து lithium. First comes lithium, sodium, then potassium. So இதெல்லாம் வந்து அதே சிம்பிள் Li. லித்தியம்ன்றது Li. உங்க இஷ்டத்துக்கு Lit, சோடியம்னா SO அப்படி நீங்களே ஒரு சிம்பிள் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. ஸோ லித்தியமோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Li, சோடியம்க்கு Na, பொட்டாசியம்க்கு K. K means potassium, அதோட சிம்பிள். Rubidium will be Rb. So cesium, இந்த இடத்துல நிறைய பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. cesium அப்படின்றப்ப CS அப்படின்னு நீங்க போடுவீங்க, இல்லைன்னா CES போடுவீங்க. ஓகே, ஸ்பெல்லிங் நல்லா செக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து cesiumோட சிம்பிள் வந்து CS. அதுல அதே மாதிரி எலமெண்டோட சிம்பிள் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ல, செகண்ட் லெட்டர் ஸ்மால். ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ். ஓகே, எப்பவுமே மறந்துடாதீங்க. ஸோ உங்க இஷ்டத்துக்கு லித்தியம்னா இந்த மாதிரி எழுதக்கூடாது. இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இட்ஸ் ராங் ஒன். ஸோ லித்தியம் அப்படின்றதுக்கு எல் கேபிட்டல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐ வந்து ஸ்மால் லெட்டர்ல எழுதும். ஓகே, ஸோ அதே மாதிரி ருபீடியம்க்கு சீசியம், பிரான்சியம். பிரான்சியம்க்கு அதே மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் கொஞ்சம் கேபிட்டல்ல போட்டு, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்ல எழுதும். So now fraction will be F1. So இதெல்லாம் வந்து group 1 element. So group 2 elements வந்து பாத்தீங்கன்னா இது beryllium. Beryllium வந்து Be, magnesium Mg, calcium Ca, strontium, strontiumன்றதுக்கு Sr, barium Ba, radium Ra. Okay, so இந்த 6 elements second group element அது என்னன்னு சொல்லலாம், alkaline earth metal. first group element பேரு alkali metal. so இந்த பேசிக் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். so again என்ன சொல்றேன்னா பிராக்டிஸ் பண்ணுங்க, elements நேம் எழுதி பாருங்க. ஓகே, so இப்போ இந்த S block elements என்னன்னு பார்த்தோம். So next we'll move on to alkali metal. Okay, so previous S block elements la ரெண்டு கேட்டகரி, group 1, group 2, alkali metal, alkaline earth metal. So எந்த கன்ஃபியூஷனும் இருக்க கூடாது. So alkali metalனா இப்போ என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So அதுல நம்ம previous objectivesல பார்த்தோம், அதனுடைய characteristic properties, that is both physical properties and chemical properties, then their uses and the different compounds of alkali metal. So இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லெசன். நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும், உங்களுக்கு பார்க்க அப்படியே டஃப்பா தெரியுற மாதிரி இருக்கும், ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் ரியாக்ஷன்ஸ். அதாவது இப்போ அல்கலி மெட்டல் இது இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஆக்சிஜனோட சேர்ந்துனா என்ன வரும், ஹைட்ரஜனோட சேர்ந்தா என்ன ப்ராடக்ட் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட். நம்ம பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குரூப் இது. ஸோ நவ் அல்கலி மெட்டல்ஸ் தரவா தெரியும். அல்கலி மெட்டல்ஸ்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். ஸோ இதுதான் வந்து அல்கலி குரூப் 1 மெட்டல். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the word alkali is derived from that is Al12 QALIY. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ட்ல இருந்து தான் நமக்கு அல்கலி அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. அல்கலி இந்த வேர்ட்ல இருந்து தான் நமக்கு அல்கலின்ற வேர்டு டிரைவ் ஆச்சு. அல்கலி அப்படின்னா என்னன்னா, சிம்பிளி த பிளான்ட் ஆஷஸ். ஆஷஸ்னா உங்களுக்கு தெரியும் சாம்பல், பிளான்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல், அதுதான் வந்து என்னன்னா அல்கலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அல்கலி அப்படின்றது ஒரு அல்கலின் சப்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ணுது. ஸோ அல்கலி அப்படின்னா பிளான்ட் ஆஷஸ். ஸோ பிளான்ட் ஆஷஸ் இஸ் சிம்பிளி ரெஃபர்ஸ் டு தி அல்கலின் சப்ஸ்டன்சஸ். ஸோ அல்கலின் அப்படின்னா நமக்கு தெரியும், அது வந்து ஆசிட் கண்டென்ட் இல்லாமல் பேசிக் கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிடும். ஓகே,
burn plant ashes, that is called potash. So நமக்கு இங்க simply முன்னாடி பார்த்தோம். ஸோ அல்கலி அப்படின்றது plant ashes. ஸோ அந்த plant ashesல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா potash. Potash is nothing but it contain mainly potassium carbonate. இப்போ plant ashes அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய சாம்பல்ல பொட்டாஷ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ பொட்டாஷ்ன்றது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா பொட்டாசியம் கார்போனேட், ரைட்? ஸோ பொட்டாசியம் கார்போனேட் அதுல பொட்டாசியம் அப்படின்ற கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தட் இஸ் எலமெண்ட். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பொட்டாசியம்ன்றது அல்கலி மெட்டல்ஸை சேர்ந்து. ஓகே, ஸோ இப்போ பொட்டாசியம் கார்பனேட் அப்படின்றது K2CO3. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா பேஸ்டு எழுதிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் வந்து ஜென்ரலி மெட்டல்ஸாக இருக்கும், எல்லாமே மெட்டல்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் கிடையாது, ஹைட்ரஜன் ஒன் கம்ஸ் அண்டர் திஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலன்ஸ் எலக்ட்ரானுக்காக அது இந்த குரூப்பில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், ஸோ டெஸ்ட்டில் எழுதும்போது இல்லை எக்ஸாமில் எழுதும்போது பேப்பரில் அல்கலி மெட்டல்ஸை அதையும் சேர்த்து எழுதாதீங்க. ஓகே, ஸோ அல்கலி மெட்டல் அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஸோ அதில் அல்கலி மெட்டல்ஸ் எல்லாமே மெட்டல்ஸாக இருக்கும். ரொம்ப அந்த மெட்டல்ஸ் எல்லாமே சாஃப்ட் மெட்டல்ஸாக இருக்கும், ஹைலி ரியாக்டிவ். ஸோ இப்போ இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்க மாட்டாங்க. அதை வந்து என்ன பண்ணா தே வில் பி டிப்டு இன் த கெரோசின்ல போட்டு, ஒரு ஆயில்ல போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அப்படியே ஓப்பன்ல வச்சா இட் வில் கேட்ச் ஃபயர். ஏன்னா அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, ஸோ ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு ஃபயர் கேட்ச் அப் பண்ணிக்கும். அதனால வந்து என்ன பண்ணா இட் இஸ் டிப்டு இன் தி கெரோசின். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஸோ ஹைலி ரியாக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உடனே இம்மீடியட்டா ஆக்சிஜன் ஜஸ்ட் நீங்கள் ஓப்பனில் வச்சாலே சீக்கிரம் அது வந்து கேட்ச் ஃபயர். ஓகே, இந்த மாதிரி தண்ணி பட்டுச்சுன்னா உடனே வந்து அது பர்ஸ்ட் ஆகும். அதனால ரொம்ப ரியாக்டிவ், ஹைலி மெட்டல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம ஈஸியாக நைட்லேயே கட் பண்ணலாம், அந்தளவு சாஃப்ட் மெட்டலாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். Now the alkali metal will form oxides, hydroxides and their compounds are basic. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் oxides அப்படின்னா அதுல there will be the presence of oxygen. Hydroxide அப்படி பார்த்தீங்கன்னா it will have both hydrogen as well as oxygen. So hydroxide அப்படின்றது நம்ம சிம்பிளா எப்படி சொல்லலாம், OH, the presence of OH group. Hydroxide is simply OH. So oxides will have oxygen. So next their compounds are basic. So already உங்களுக்கு தெரியும் acidic na enna basic na. So acidic என்றது சிம்பிளா நம்ம சொல்லலாம் அதுல H+ ion present ஆயிருக்கும் and அதோட pH level வந்து less than 7 ஆ இருக்கும். ஆனா பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா the pH level will be more than 7 and again it will have the presence of OH minus. So basically acidity check பண்றதுக்கு சின்ன 2 points போதும். Okay, now we'll move on to next topic. General characteristics of alkali metals. So alkali metals உடைய characteristics பார்க்க போறோம். So உங்களுடைய easy understanding. So alkali metals வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு டாபிக்லயுமே நான் வந்து சைட்ல அந்த பிக்சர் போட்டிருப்பேன். அதனால அதனுடைய சிம்பிள் இதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ். ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ அல்கலி பிளான்ட் ஆஷஸ், அந்த பிளான்ட் ஆஷஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடியது பொட்டாஷ். ஸோ அந்த பொட்டாஷ் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா பொட்டாசியம் கார்பனேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்டல்ஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஹைலி ரியாக்டிவாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும், ஹைட்ராக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். தென் அந்த காம்பவுண்ட்ஸும் பேசிக்காக இருக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ல பார்த்தோம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா the same we have to write here. See here it is highly reactive and it is found in nature only as compound. So lithium அப்படின்றது டைரக்டா லித்தியமா நம்ம பூமியில கிடைக்காது. நமக்கு எல்லாமே எல்லா எலமெண்ட்ஸ்மே வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நம்ம எர்த்ல இருந்து கிடைக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி நமக்கு செப்பரேட் பண்ணி தனித்தனி எலமெண்ட்ஸும் நமக்கு கிடைக்குது. ஆனா டைரக்டா வந்து நம்மளுடைய எர்த் ஃபர்ஸ்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அப்படி இருந்தாலும் அதனுடைய அபண்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஒரு சில இதுக்கெல்லாம் வந்து வேரி ஆகும். ஸோ இம்பியூராக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம அதை பியூரிஃபை பண்ணி செப்பரேட்டாக மற்ற எலமெண்டோட இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும் தனியாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து is highly reactive and it is only present in the nature as compound form. So next would be rubidium and cesium. It is found in minute quantities with minerals of other alkali metals. So இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், rubidium, cesium, francium. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா rubidium, cesium. ஸோ இதனுடைய ரெண்டுத்தோட கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைன்யூட் குவான்டிட்டியாக தான் வந்து கிடைக்குது with minerals of other alkaline metals. So that too மற்ற மெட்டல்ஸோட தான் வந்து அது ஒரு மினரல் ஃபார்ம்ல கிடைக்குது. ஓகே, ஸோ மினரல்ஸ் அப்படி எடுத்தீங்கன்னா அதுல நிறைய பை ப்ராடக்ட் கிடைக்கும். அதே மாதிரி அது உள்ள வந்து டைரக்டா வெறும் ருபீடியம், சீசியம் அது மட்டும் இருக்காது. அதோட நிறைய கண்டென்ட்லாம் கூட மிக்ஸ்அப் ஆயிருக்கும். ஓகே, அதுல இருந்து நம்ம பியூரா செப்பரேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ருபீடியம், சீசியம் வந்து நமக்கு மைன்யூட் குவான்டிட்டியா தான் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்சியம். ஸோ ஃப்ரான்சியம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் இட் டஸ் நாட் அக்கர் அப்ரிஷியபிளி இன் நேச்சர். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா என்னன்னா தேர் வில் பி எமிஷன் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் ரேடியேஷன். ஸோ கதிரியக்கம் அப்படின்னு சொல்ல கதிர்வீச்சு அந்த வகையில் நமக்கு ஃப்ரான்சியம் ஒரு ரேடியோ ஆக்டிவ் கேட்டகரியை சேர்ந்தது. ஓகே, ஸோ அதனால அது வந்து நேச்சுரலா வந்து கிடைக்கிறது கண்டென்ட் ரொம்ப கம்மி. அதே மாதிரி அதனுடைய லாங்கஸ்ட் லிவ் ஐசோடோப். ஸோ ஐசோடோப்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இட் வில் ஹாவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரஜன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டெல்லிங் திஸ். ஸோ ஹைட்ரஜன் அப்படி எடுத்தீங்கன்னா 1H1. ஸோ இதில் இந்த 1ன்றது இட் ரெஃபர்ஸ் டு அட்டாமிக் நம்பர் and this 1 refers to mass number. இப்போ இதுல வந்து 1H1 பார்த்தோம், இன்னொன்னு 1H2, 1H3. ஹைட்ரஜன் வந்து இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஐசோடோபிக் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஐசோடோப்னா என்னன்னா சேம் அட்டாமிக் நம்பர். ஸோ இப்போ இந்த மூணுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும். ஆனால் அதனுடைய மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ 1, 2, 3 அதெல்லாம் மாஸ் நம்பர். ஸோ 1 எல்லாமே அட்டாமிக் நம்பர், ரைட்? See here, its longest lived isotope has a half life of only 21 minutes. ஸோ அதோட ஹாஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 21 minutes தான். ஸோ அதுக்குள்ளே அது வந்து என்ன ஆகிடும்னா டிகே ஆகிடும். அண்ட் ஹாஃப் லைஃப் அப்படின்றது என்னன்னா இஸ் சிம்பிளி termed as the time taken for the radioactivity of the isotope to fall to half of its original value. That is said to be the half life. So simple ஒரு சென்டென்ஸ்ல சொல்லணும்னா that is எவ்வளோ டைம் எடுத்துக்குது அந்த ரேடியோஆக்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து எமிட் ஆகுறது. சிம்பிளி அது வந்து ஒரிஜினல் வேல்யூவோட பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப்ல இருக்கும். தட் இஸ் அதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா half of its
So it is simply 21 minutes for this species, that is francium. So in your book, so in the picture வந்து உங்க bookல already கொடுத்திருக்கிறது தான் abundance of importance of alkali metals and their sources. So அதுல வந்து first element வந்து lithium. So இது உங்க bookல இருக்குது. நான் just உங்களுக்கு terms நான் explain பண்றேன். So first elements, next abundance in earth. So first வந்து பாத்தீங்கன்னா lithium. So element will be lithium. Next abundance in earth. So abundance na their quantity. So அது வந்து percentage. So separate வந்து பாத்தீங்கன்னா lithium அதாவது இண்டிவிஜுவலா பார்க்கும்போது அது abundance. So relative abundance என்பது ஓவராலா அந்த குரூப்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்றது relative abundance. Then next will be their mineral source. So minerals நமக்கு கிடைக்கக்கூடிய elements எல்லாமே டைரக்டா கிடைக்காது. It will be obtained in the earth crust by means of the minerals and ores. And from the minerals and ores only we are separating the individual elements, right? So now we'll see the percentage of for lithium. So lithium வந்து earth crustல அதோட percentage வந்து பாத்தீங்கன்னா it's around 0.018. Whereas for sodium it is 2.27, potassium 1.84, rubidium will be 0.0078, for cesium 0.00026. So francium வந்து radioactive, அதனால வந்து it's not found in nature. Okay. So cesium ஓட quantity வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கம்மியா இருக்கு பாருங்க. So இதோட கம்பேர் பண்ணும்போது sodium will be more. You are getting more in our earth crust. Next we move on to the relative abundance. So relative abundance வந்து பாத்தீங்கன்னா 35 for lithium, sodium 7, potassium 8, and rubidium 23, cesium it is 46. So next will be their mineral source. So already சொல்லிருக்கேன் இல்லையா? So mineral source வந்து நம்ம earth crustல lithium ன்றது எப்படி கிடைக்கும்னா இந்த ஃபார்மட்ல தான் கிடைக்கும். So அதுல என்னென்னலாம் மிக்ஸ் அப் ஆயிருக்கு பாருங்க. லித்தியமோட அலுமினியம் இருக்கு, நெக்ஸ்ட் சிலிகேட் இருக்கு. ஸோ அந்த சிலிகேட், அலுமினியம், லித்தியம் இது மூணுமே பைண்ட் ஆயிருக்கும். இதுல இருந்து நம்ம தனியா ஒரு எலமெண்ட் மட்டும் செப்பரேட் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மினரல் பேர் வந்து என்னது? கொடிமின். lithium will be present in the. So இது வந்து 1 mark questionல கேட்கலாம். So what is the mineral source of lithium அப்படி கேட்டாங்கன்னா கரெக்டா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவோட எழுத தெரியும். So next will be, so already சொல்லிருக்கேன் இது எப்படி நேம் பண்ணணும்னு சொல்லிட்டு, lithium aluminum inosilicates. So next will be sodium. So sodium will be simply rock salt. So நம்ம முன்னாடியே உங்களுக்கு நான் பிக்சர்ஸ்லாம் காட்டியிருந்தேன். So இது உங்க புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. Rock salt. Then potassium வந்து silvite இந்த ஃபார்ம்ல present ஆயிருக்கு, that is KCl. Next will be rubidium, cesium. So rubidium, cesium வந்து பாத்தீங்கன்னா there will be no convenient source because it is obtained as a byproduct of lithium processing. So cesium வந்து டைரக்டா கிடைக்கல, convenient source எதுவுமே இல்லை, that is mineral source இல்லை. So அது வந்து lithium process பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்டா நமக்கு cesium கிடைக்குது. ஓகே. ஸோ நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? பேசிக்ஸ் பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் அல்கலி மெட்டல்னா என்னன்னு பார்த்தோம். தென் அல்கலி மெட்டல்ஸ் அதனுடைய எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ்னு பார்த்தோம். தென் இதனுடைய ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ அல்கலி மெட்டல்ஸ் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுல அல்கலி மெட்டல், அல்கலின் எர்த் மெட்டல் 2 கேட்டகரி இருக்கு. அல்கலி மெட்டல் என்றது குரூப் 1, அல்கலின் எர்த் மெட்டல் வந்து குரூப் 2. ஓகே. ஸோ நவ் ஃபர்ஸ்ட் நம்ம அல்கலி மெட்டல்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல அல்கலி மெட்டல்ஸ்ன்றது 6 எலமெண்ட். என்ன எலமெண்ட்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். ஸோ இது 6 எலமெண்ட்டும் அல்கலி மெட்டல்ஸ் சேர்ந்தது.
ஸோ alkali metals இன்றைய characteristics எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ highly reactive இருக்கும், but soft இருக்கும். Instead it is soft, but it is highly reactive, form oxides and hydrogen, and also they are compounds are basic in nature. Okay, so alkali இன்றது, so it is derived from plant ashes. Okay, and again, so which contains potash, that is present in the form of, that is mainly it contains potassium carbonate. So அதுவும் நம்ம discuss பண்ணோம். So next, the abundance of important alkali metals and their sources, that also we discussed. Okay.